காட்டுமன்னார் கோவில் அருகே மயானம் செல்ல முறையான பாதை இல்லாமல் தவித்து வந்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சகோதர சகோதரிகள் 4 பேர் தங்கள் சொந்த நிலத்தை தானமாக வழங்கிய சம்பவம் ஊர் மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த வானமாதேவி கிழக்கு தெருவில் செல்வம், சிவக்குமார் என்னும் சகோதரர்கள் மற்றும் அவர்களது சகோதரிகள் சசிகலா, சவிதா ஆகியோர் வசித்து வருகின்றனர். அவர்கள் வசித்து வரும் பகுதியில் அமைந்துள்ள மயானத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் சடலத்தை வயல்வெளி வழியாக சுமந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செல்வம், சிவக்குமார் மற்றும் அவர்களது சகோதரிகள் தங்களுக்கு சொந்தமான 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மயான பாதைக்காக இலவசமாக வழங்கினர். மயானத்துக்கு பாதை இல்லை, இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷமா இல்லாத இருக்கு. அதை அரசாங்கம் எங்களை கேட்டதால எங்கள் சொந்த இடத்த, எங்கள் அப்பாவோட சொந்த இடத்த நாங்கள் கொடுக்க சம்மதிக்கிறோம். அரசாங்கத்துக்காக மயான பாதை உருவாக்கிட்டோங்க. எங்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த 50-60 ஆண்டுகளாக மயான கொள்ளைக்கு போகிறது வழி இல்லாமல் எல்லாம் நடுநர் வயல்லையும் கள்ள வயல்லையும் இறங்கி போயிட்டு இருக்காங்க. அதை கருதி ஊர் மக்கள் சார்பாகவும் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து கேட்டதால எங்களோட இடத்து எங்கள் தாத்தா பேரில் இருக்குது. நான், எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து முழுமானதோட கவர்மெண்ட் கொடுத்தா முடிவு பண்ணியிருக்கோம். இது கொடுக்கறதால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் இதுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு ஒரு உதவியா இருக்கணும்.